வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. 10ஆம் வகுப்பில் புவியியலில் இருக்கிற அனைத்து பாக்ஸ் கொஷின் தான் படிக்க போகிறோங்கிறத விட ஒவ்வொரு பாக்ஸையும் மனசில் பதிய வைக்க போகிறோம். நீங்கள் கரெக்டாக அட்டென்டிவாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்கும்போதே மனசில் பதிகிற மாதிரி பண்ணிடலாம். வாங்க, முதல் பாடம் இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதோட நிலம் எப்படிலாம் இருக்குது, அதோட வடிகால் அமைப்பு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த லெசனு. முதல் பாக்ஸ் கொஷின், ஆந்திர பிரதேசத்தோட தலைநகராக அமராவதி நகர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது 24க்குள்ளே மாறிடும் அப்படின்றாங்க. இது 2014 போட்ட சட்டம், ஆந்திர மறுசீரமைப்பு சட்டம். அதுபடி ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாக்கு தலைநகராக இருக்கும். 2 ஸ்டேட்டுக்குமே 24 வரைக்கும் தலைநகராக இருக்கும். 25 வந்துருச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேசம் என்ன ஆகும், ஆந்திர பிரதேசோட தலைநகராக அமராவதி மாறிடும். இப்போ 25 வந்துருச்சு, 10 வருஷத்துக்குள்ளே நீ மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம். அடுத்து ஆரவல்லி மலைத்தொடர். இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். மிக பழமையான மடிப்பு மலை எதுன்னு கேட்டாங்கன்னா ஆரவல்லி. வள்ளி ஆறிட்டா பழசா போயிட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக இருக்குது. எப்படின்னா உலகில் ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் இதில் தான் அதிகமான சிகரங்கள் இருக்குது. உலகத்துலேயே மொத்தமாக 14 தான் இருக்குது. அதில் 9 சிகரங்கள் இமயமலையில் தான் இருக்குது. 7 விட பெருசு, 7 மலையான விட பெருசு. மேலேயே இன்னும் 2 இருக்குது, 9 இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயமலையில் 9 மலைகள் இருக்குது, சிகரங்கள் 9 சிகரம் இருக்குது. உலகத்தில் மொத்தமாக 14 தான் இருக்குது. அடுத்து முக்கியமான கணவாய்கள் கொடுத்துருக்காங்க. காரகோரம் கணவாய், அதாவது ஜம்மு காஷ்மீர் ஒரே கோரமாக இருக்கும், எப்பயும் சண்டை நடக்குங்கிறதுக்காக காரகோரம் கணவாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோஷிலாவும் சிப்கிலாவும் இமாச்சல் பிரதேசில் இருக்காங்க. ஜோஷிலா, சிப்கிலா இமாச்சல் பிரதேசம். பொமிடிலா கணவாய் அருணாச்சலத்தில் இருக்குது. அருணாச்சலத்துக்கு ஃப்ரெண்டு பொமிடிலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாதுலா ஜெலிப்லா கணவாய் சிக்கிம். இது எல்லாமே இமயமலையோட முக்கிய கணவாய். பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் கை கொடுத்துப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை இணைக்கிறது கைபர் தான். அதனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் உள்ள முக்கியமான கணவாய் எதுன்னு கேட்பாங்க. அது போலன் கணவாய். கோரமாக இருந்தால் ஜம்மு காஷ்மீர், ஜோஷியும் சிப்பும் இமாச்சல். ஜோஷி ஷிப்பு இமாச்சல். பொமிடிலா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம். இது முக்கிய ஒரு 70% ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். படிக்கும்போது ஞாபகம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஆறுகள் பார்க்கலாம். 2ஆக பிரிச்சிருக்காங்க. இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இதெல்லாம் இமயமலை. நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. இதில் 2 பேர் மட்டும்தான் கோச்சிக்கிட்டு திரும்ப போகிறாங்க, மேற்க போகிறாங்க. நர்மதையும் தபதியும் மேற்க போகிற ஆறுகள். அதே மாதிரி தீபகற்ப ஆறுகளில் நீளமான ஆறு எதுன்னு கேட்பாங்க. அது கோதாவரி. கோதாவில் இறங்குனா நீட்டாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபகற்ப ஆறுலேயே நீளமான ஆறு கோதாவரி. கோதாவரி தான் நீளமானது. அதே மாதிரி நர்மதை, தபதியை தவிர பாக்கி எல்லாமே கிழக்க போகும் ஆறுகள். அடுத்த லெசன் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். பிரிட்டிஷ் காலநிலைனா என்னன்னு கேட்டிருக்காங்க. சமமாக இருக்கிறது தான் பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு அழைக்கிறாங்க. எதனால் அப்படின்னா இது அதிக வெப்பமுடையதாகவும் மிக குளிருடையதாகவும் இருக்கும். குளிர்காலம்னா ரொம்ப குளிரும், வெப்பம்னா அதிக வெப்பம். அதனால தான் இதை பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்கிறாங்க. சமச்சீர் காலநிலை, பிரிட்டிஷ் காலநிலை. கடல் மட்டத்துலேருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கு தான் சென்னையோட வெப்பநிலை. கடல் மட்டத்துலேருந்து 6.7 மீட்டர் உயரம், 35 டிகிரி செல்சியஸ். வானிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை தான் குறிப்பிடுது. அதே காலநிலை, அதிலே காலம்னு பாருங்கள். காலநிலை அப்படின்னா ஒரு வருஷம், 30லேருந்து 35 வருஷத்தை சொல்கிறாங்க. அதுதான் சராசரி வானிலையை தான் காலநிலைன்னு சொல்கிறோம். உலகில் அதிக அளவு மழை பெறும் பகுதி மவுண்ட் சின்ட்ராம். இது மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. எவ்வளோ மழைன்னு கேட்டிங்கன்னா 1141 சென்டிமீட்டர். ஒன்றா பெய்யும், அப்புறம் 4 ஒன்றா பெய்யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுண்ட் சின்ட்ராம் மேகாலயா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மவுண்ட் சின்ட்ராம் மேகாலயா மாவட்டம். அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 1973. புலின்னு படித்து பாருங்களேன், 2 எழுத்து தான். அதை 3ஆக மாற்ற தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நோக்கம் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. புலிக்கு எண்ணிக்கை 2 தான், அதை 3 ஆக்க தான் இந்த திட்டம். 73ல் 7 ஜென்மத்துக்குள்ளே 3 ஆக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலியை 3ஆக மாற்றணும். 7 ஜென்மம் எடுத்தாலும் புலிக்கான எழுத்து 3ஆக மாற்ற முடியாது. ஆனால் அதோட ஆண்டு 73. புலிகள் பாதுகாப்பு 73. அதோட நோக்கமும் அதோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது தான்.
இந்தியா வேளாண்மையில் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறது தான் 3வது லெசன். பார்க்கலாம். பண்டல் மண், அதை வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண்ணை காதர்னு சொல்லுவோம். காதர்னா வெளிப்பாக இருக்கும். காதர் வெளிப்பாக இருப்பார், மணலாக இருப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாங்கர்னா பழசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய வண்டல் பங்களா, பழைய பங்களான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் படிவலை தான் பாங்கர்னு சொல்லுவோம். உருவாக்குறது சிற்றோடைய 6 வேகம் குறையும் போது தான் வண்டல் மண் உருவாகுது. இதோட வேதியியல் பண்பு பொட்டாசியம், பாஸ்பெரிக் அமிலம், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. மண்ணின் தன்மை கேட்பாங்க. வண்டல் மண், மண்டி, களிமண் போன்ற கலவையோடு இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள்லாம் இது இருக்குது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்குது. மாநிலத்தில் உள்ள சமவெளி பகுதிகளையும் கடற்கரை பகுதிகளையும் கடற்கரை முகத்வாரங்களில் கண்டிப்பாக வண்டல் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்டை கேட்பாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கணும். இதில் இருக்கிற பயிர்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நெல், கோதுமை, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள். நெல், கோதுமை, கரும்பு இதெல்லாம் தான் வண்டல் மண்ணில் நல்லா வளரும். அடுத்து கரிசல் மண் என்ன செய்யும், எப்படி உருவாகும் அப்படின்னா, தக்கான பகுதியில் உள்ள பால்செட் பாறைகளில் இருந்து உருவாகுது. கரிசல் மண், பால்செட் பாறை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரிசல், பால்செட். இது டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுவும் இருக்குது, கருப்பு நிறத்தில் இருக்கும். அதனால தான் கரிசல் மண். இதில் கால்சியம், மக்னீசியம், கார்பனேட்டுகளும் அதிக அளவில் இருக்குது. இரும்பு, அலுமினியெல்லாம் கம்மியாக இருக்குது. மண்ணோட தன்மை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஈரமாக இருக்கும், சேராக இருக்கும். ஈரமாக இருக்கும்போது சேராகவும், ஈரத்தன்மை நீண்ட நேரம் தக்க வைத்து கொள்ளும் தன்மையும் எதுக்கு இருக்குது, கரிசல் மண்ணுக்கு இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரா மற்றும் மாலவை பீடபூமி, கத்தியாவா தீபகற்பம், தெலுங்கானா, ஆந்திரா இங்கெல்லாம் கரிசல் மண் அதிகமாக இருக்குது. கர்நாடகாவிலையும் இருக்குது. இதில் என்னென்ன பயிர்கள்னால் பருத்தி. கரிசல்னாலே பருத்தி. கரிசல் காட்டில் பருத்தி வளரும். திணை வகை புகையிலையும் அங்கே தான் நல்லா வளரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புகையில பிடிச்சா கருப்பாக போயிடும் இதயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மண் பழமையான படிகப்பாறைகள், கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைந்து தான் செம்மண் வளருது. இது இரும்பு மற்றும் மேக்னீசியம் இதுலேயும் அதிகமாக இருக்குது. கரிசலில் கால்சியம், இதில் செம்மண்ணில் இரும்பு இருக்குது. ஓகேவா. இதோட தன்மை மென் துகள், குறிப்பிட்டுள்ள உப்பு கரைசல், வெண்களி பாறை துகள்கள், சிறு வெடிப்புகளோட இது இருக்கும். அதே மாதிரி தக்கான பீடபூமியிலையும் கிழக்கு பகுதி தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் சோட்டாநாகபுரி பீடபூமியிலலாம் செம்மண் தான் கிடைக்குது. நம்ம நாட்டில் என்ன கிடைக்குது, செம்மண் கிடைக்குது. ஃபஸ்ட் டைமாக நம்ம நாடு வருது, பார்த்துக்கோங்க. அடுத்து கோதுமை, நெல், பருத்தி, கரும்பு இதெல்லாம் செம்மண்ணில் இருக்குது. சரளை மண். சரளைனா சரிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து வரும்போது சரளாக வந்துடுவான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண் சுவரல் காரணமாக வருவது என்னன்னு கேட்டாங்களாலும் சரளை தான் சொல்லணும். இதில் இரும்பும் அலுமினியமும் நீரேற்றப்பட்ட ஆக்சைடுகள் இருக்குது. உயரமான மலைப்பகுதிகளில், அதிகமான அமிலத்தன்மையுடைய தாழ்வான பகுதிகளிலையும் இது கிடைக்கும். எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் குன்றுகள், கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவார பகுதிகளிலையும் இது கிடைக்குது. ஒடிசா மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை மலையை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வருது, பார்த்துக்கோங்க. சரளை மண் சரிவில் தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இது வெப்பமும் குளிரும் மாறி மாறி வரும். அப்போது என்ன நடக்கும்னா மண் சுவரல் நடக்கும். அதனால தான் சரளை மண் வருதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னென்னலாம் கிடக்கும், மலைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதிலே காஃபி, ரப்பர், முந்திரி மற்றும் மரவள்ளி கிழங்கு. காஃபி மலையில் தானே கிடைக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரளைனா மண் சரிவு, மலையிலேருந்து வர சரிவு தான் சரளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு காஃபி, ரப்பர், முந்திரிலாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து காடு மற்றும் மலை மண். பனிமலை வெப்பநிலை வேறுபாடுகளால் பௌதீக சிதைவின் காரணமாக உருவாகிறது என்ன மண்ணுன்னு கேட்டிருக்காங்க. பௌதீக சிதைவினால் காடு மற்றும் மலைமண் பௌதீக சிதைவினால் உருவாகுது. சரி, அவங்களே சொல்லிட்டாங்க காடு மலைன்னு. இது பொட்டாஷ், பாஸ்பரஸ் மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் குறைவாக இருக்குது. இதில் மென்மையான மணல் மற்றும் பாறை துகள்கள் கலந்து காணப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதி, இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்களில் இருக்குது. ஊசி இலை காடுகள் பகுதியிலையும், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் காடு மற்றும் மலைமண் இருக்குது. இது ஆஸ் யூஷுவல் அதே தான். காஃபி, தேயிலை கிடைக்கும். நெல், மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, பார்லி, வெப்பமண்டல பழ வகைகள் எல்லாத்தையும் இங்கே பயிர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வாசனை பொருட்களும் இங்கே பயிரிடுறாங்க. அடுத்து வறண்ட பாலை மற்றும் பாலைமண். வறண்ட பாலைமண் தான்
இது வந்து வறண்ட காலநிலை, அதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருக்கிறதுனால இது மேல் மண் வறண்டு காணப்படுது. அதனால தான் இதை வறண்ட பாலை மண்ணுன்னு சொல்கிறோம். இது வந்து ராஜஸ்தான், குஜராத் அங்கெல்லாம் கிடைக்குது. அதாவது மழை கம்மியாக இருக்கிற பகுதியில் வறண்ட மண் தானே கிடைக்கும், பாலைவன பகுதியில் கிடைக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதிக அளவிலான உப்பு, அமிலத்தன்மை இதெல்லாம் வந்து இதில் அதிகமாக இருக்குது. பாஸ்பேட் பல்வேறு அளவுகளில் இருக்குது. கால்சியம் கார்பனேட்டு, உயிர் சத்துக்கள் மற்றும் நைட்ரஜன்லாம் குறைவாக இருக்குது. இது எப்படி இருக்கும்னா வெளிர் நிறம், குறைந்த இலைமக்கு சத்தோட புரைத்தன்மையுடையதாக இருக்கும், குறைந்த ஈரப்பதம் தான் இருக்கும். அதே ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. இது பாலைவனம்ட்டாங்க. ராஜஸ்தான், குஜராத் வடபகுதி, பஞ்சாப் மாநிலத்திலலாம் இது இருக்குது. அடுத்து நீர்ப்பாசன வசதியோட இங்கே என்னென்ன பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா பார்லி, பருத்தி, சோளம், பருப்பு வகைகள்லாம் பயிரிடுறாங்க. நீர்ப்பாசன வசதி பண்ணி ரெடி பண்ணி பண்ணுறாங்க. இந்த இது வந்து வறண்ட இடம்தான் இது. அடுத்து உப்பு மற்றும் கார மண். வடிகால் அமைப்பு இல்லாமையால் நீர்பிடிப்பு காரணமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்புக்கள் நுண்புழை நுழைவு காரணமாக மண்ணின் கீழ் அடுக்கிலிருந்து மேல் பகுதிக்கு கடத்தப்படுது. இதனால் இம்மண் வந்து உப்பு மற்றும் காரத்தன்மையோடு இருக்குது. சோடியம், மக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. சல்ஃபியூரிக் அமிலம் காணப்படுது. டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கோங்க. கால்சியம்லாம் பார்த்தாச்சு. சல்ஃபியூரிக் அமிலம் எதில் காணப்படுது? உப்பு மற்றும் கார மண்ணில் காணப்படுது. அதனால தான் இது காரத்தன்மையோடு இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த எல்லா மாநிலத்துலேயும் இது கிடைக்குது. வறண்ட பகுதிகளில் இருக்குது. இது அதிக காரத்தன்மை காரணமாக இங்கு பயிர்கள் வளர ஏற்ற சூழ்நிலை இல்லை. இதையே கூட கேள்வியாக கேட்கலாம். பயிர் வளர ஏற்ற சூழ்நிலை இல்லாத மண் எதுன்னு கேட்கலாம். உப்பு மற்றும் காரமண். அடுத்து களிமண் மற்றும் சதுப்பு நில மண். உயிரின பொருட்களிலிருந்து ஈர காலநிலை உள்ள பகுதிகளில் இம்மண் காணப்படுது. உயிரின பொருட்களில் இருந்து ஈர காலநிலை உள்ள பகுதிகளில் இவ்வகை மண் கருமை நிறம் மற்றும் அதிக காரத்தன்மையுடைய அதிக மழையளவு, அதிக ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் இது கிடைக்கிது. கேரளாவில் கோட்டயம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. இத்தன்மை வந்து ஈரத்தன்மையுடைய இலை மட்டை கொண்டும் கருமை நிறத்திலும் இருக்கும். இலை மட்கோட கருமை நிறத்தில் இருக்கிறது தான் வந்து சதுப்பு நிலமண், களிமண். கேரளாவில் கோட்டயம் மற்றும் ஆலப்புழை மாவட்டம், ஒடிசா பகுதிகளிலையும், தமிழ்நாடு மேற்கு கடற்கரை பகுதிகளில் நெல் மற்றும் சணல் தான் வந்து இந்த இடத்துல பயிரிடப்படுது. மண் சீரழிவு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மண் சீரழிவு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை கேட்கலாம். இயர் ஞாபகம், இந்த ஹெக்டர் ஞாபகம் இருக்கணும். 2015 147 மில்லியன், 14 7 சேர்ந்தா 14, அத்தனை மில்லியன் ஹெக்டர் வந்து பரப்பளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயம் பண்ணுறவங்களாம் இதை கேட்டால் 7 ஜென்மத்துக்கும் கஷ்டம்னு நினைப்பாங்க. 7 2 14 சொன்னது வந்து 15. அறிக்கையோட வருஷம் 15, 7 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 7. ஓகேவா. எத்தனை மண் வகைகள் வந்து எதிர்கொள்ளும் சவால்கள் கேட்டிருக்காங்க. இந்தியாவோட எல்லா மண் வகைகளும் இந்த சவாலை எதிர்கொள்ளுது. என்னென்ன அப்படின்னா மண் அரிப்பு, அடுத்து மண் சீரழிவு, நீர் தேங்குறது, உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை, உப்பு படிவுகள். இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. காடுகளை உருவாக்குறது, அணைகள் மற்றும் குறுக்கணைகளை கட்டுறது, அதிக மேய்ச்சலை தடுக்கிறது, மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றுறது. எப்படின்னா சம உயரத்தில் உழுவுறது, பயிர் சுழற்சி முறை, கரைசல் கட்டுதல், படிக்கட்டு விவசாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மலை சரிவுகள் எல்லாம் பண்ணுவாங்க, அதுதான் படிக்கட்டு விவசாயம். பட்டை பயிரிடுதல், காற்றெதிர் திசையில் மரங்கள் நடல், நிலைத்த வேளாண் நுட்பத்தையும் மண் மேலாண்மைக்கு உகந்த பாதுகாப்பு முறைகளையும் பின்பற்றுதல். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. காற்று எதிர் திசையில் மரங்களை நடுறது, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கேட்பாங்க. நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா. 147 மில்லியன் ஹெக்டரு 2015. அடுத்து இவ்வளோ ப்ராப்ளம் மண் சீரழிவுக்கு நம்ம பிரதமர் ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. பிஎம் கீ கொடுக்குறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. PMKY இப்படியே கூட கேட்குறாங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா கீ கொடுக்குறாரு. என்னென்னா குறைஞ்ச தண்ணீரில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான மேம்பாட்டை கொடுக்குறாரு. இந்த திட்டத்தோட நோக்கம் தான். பிஎம் கீ கொடுக்குறாரு. எப்படி குறைஞ்ச தண்ணியில் அதிக மகசூல் பெறத்துக்கு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. பல்நோக்கு திட்டத்தோட பெயர் ஆறுகள், அது பயனடையும் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், தாமோதர் முக்கால்வாசி அதோட பேரே தான் அதில் இருக்கும். ஆத்தோட பேரை வச்சே திட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. மேற்கு வங்காளம் ஜார்க்கண்டில் இருக்குது. தாமோ மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட். இந்த பாருங்கள் கோசி அப்படிங்கிறதும் அதே கோசி அப்படிங்கிறது தான். துங்கபத்ராங்கிறதும் துங்கபத்ரா. சம்பல் தான்.
அவ்வளோதான் இருக்கிறது. இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். தாமோதருங்கிறது தாமோதர் தான் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட். தாமாவே போனால் மேலே வாங்கன்னு கூப்பிட்டு ஜாங்கிரி கொடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட். மெயின் வேர்டிங்ஸ் தான், அதை புரிஞ்சுக்கிறதுக்கான கீ தான் நான் சொல்கிறது. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பக்ரானங்கள். பக்ரானங்கள் இதான் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எதுன்னு கேட்டாங்கன்னா பக்கு. ஈர்ப்பு பக்குன்னு ஈர்க்கும் இல்லையா, பக்குன்னு பிடிச்சிக்கும் இல்லையா காந்தம், அதனால் இதை புவியீர்ப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கு. இதோட ஆறு சட்டு. பக்கு சட்டு. பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான். பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் சேமு. இது இந்திராவுக்கும் வரும். இந்திரா காந்தி கால்வாய் திட்டத்துலேயும் இதே தான் வரும். பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான். இந்திரா ஈன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா ராஜஸ்தான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹீராக்குட் திட்டம் பார்க்கலாம். ஹீராக்குட் திட்டம் உலகின் மிக நீளமான அணை ஒடிசாவில் இருக்குது. மகாநதி. மகா தான் பெருசு, அதை வச்சு மகானா பெரியதானே. உலகின் மிக நீளமான அணை மகாநதி மேலே தான் இருக்குது, ஹீராக்குட்டில் இருக்குது. இது எந்த ஸ்டேட்டு? இதனால் எந்த ஸ்டேட்டு பயனடையுது? ஒடிசா தான் பயன்படுது. மகா ஓடிட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே? ஒடிசாக்கு. மகா ஒடிசா. மகா பெருசு, உலகின் நீளமான அணை மகா. கோசி அப்படின்னா கோச்சிக்கிட்டு போகிறது. கோசி அப்படின்னா பீகார் நேபாளம். பீகார் நேபாளம். கோச்சிக்கிட்டு போனால் காஃபி கொடுப்பாங்க. பீகாங்கிறத காஃபின்னு மாற்றிக்கோங்க. நேற்று கோச்சிட்டு போயிட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேபாளத்துக்கு நேற்று கோச்சிக்கிட்டு போயிட்டா காஃபி குடிச்சிட்டு வந்துட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோசி பீகார் நேபாளம். தெஹிரி அணை உத்தரகாண்ட். தெஹிரி பாகிரதி உத்தரகாண்ட். துங்கபத்ரா துங்கபத்ரா தான் ஆந்திரா கர்நாடகா. அதே மாதிரி தெஹிரி உத்தரகாண்ட். சம்பல் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ். தெஹி பாகி உத்தரகாண்ட். தெஹிரி பாகி உத்தரகாண்ட். சம்பல் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம். நாகார்ஜுனாவுக்கு ஆந்திரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகார்ஜுனா ஆந்திரா. கிருஷ்ணர். நாகம் கிருஷ்ணரை பார்த்து டான்ஸ் ஆடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆந்திராவில். சர்தார் சரோவர் அப்படிங்கிறது நர்மதை. சர்தார் சரோவர் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நர்மதை இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். அடுத்து இந்திரா காந்தி ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்திரானா ஈரான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் ஹரியானா. மேட்டூர் காவேரி தமிழ்நாடு. எனக்கு இந்த அணை மட்டும்தான் நல்லா தெரியும். மேட்டூர் அணை காவேரி மேலே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் நான் மனப்பாடம் தான் பண்ணணும். மேட்டூர் எங்கே இருக்குது? காவேரியில் இருக்குது. காவேரி அணை தமிழ்நாட்டில் இருக்குது. மற்றபடி புவியீர்ப்பு அணை எதுன்னு கேட்டாங்கன்னா பக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாநதியில் தான் உலகின் நீளமான அணை ஹீராக்குட் மகாநதியில் இருக்குது. அடுத்து இந்தியாவோட இடப்பெயர்வு வேளாண்மை எங்கே, எந்த மாநிலம்? ஜூம் பண்ணால் அஸ்ஸாம் தெரியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணால் அஸ்ஸாம். பொண்ணு பார்க்கணுன்னா கேரளாவுக்கு போகணும். பொடு அப்படின்னா ஆந்திரா. பொடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொடு. மகாநதியும் ஓடி இருக்குது, மகாவும் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா எம்பின்னு வருதுல்ல, அதில் மா எம் எல்லாமே பாருங்கள். மாசான், பீவார், பெட்வா, பீரா, இது எல்லாமே பி. இந்த 4மே மத்திய பிரதேசம். மாசான், பீவார், பெட்டா, பீரா, இது எல்லாமே மத்திய பிரதேசம். பொண்ணு பார்க்கணுன்னா கேரளா, ஜூம் பண்ணால் அஸ்ஸாமு, பொடுன்னா ஆந்திரா, ஒடிசா. ஒடு. ட்ரை பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து எந்தெந்த பருவத்தில் என்னென்ன பயிரிடுவாங்க, வட மாநிலத்தில் என்ன பயிரிடுவாங்க, தென் மாநிலத்தில் என்ன பயிரிடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. காரி பருவம் ஜூன் டு செப்டம்பர். இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? காரு 6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா காருக்குள்ளே 6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6வது மாதம் ஜூன் டு செப்டம்பர். அடுத்து அக்டோபர் டு மார்ச். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காரி, ராபி, சையத்து. காரிக்கு அப்புறம் ராபிக்கு அப்புறம் சையத்து ஃப்ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் ஜூனில் வருவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக கோதுமை எக்ஸ்ட்ரா பயிரிடுறாங்க வட மாநிலத்தில். தென் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா எல்லா பருவத்துலேயும் நெல் பயிரிடுறாங்க. மக்காச்சோளம், கேழ்வரகு, திணை பயிரெலாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பயிரிடுறாங்க. தென் மாநிலம்னாலே நெல் தான். காரு 6 ஜூனில் ஆரம்பிக்குது, ஜூன் டு செப்டம்பர். ராபி அக்டோபர் டு மார்ச். சையது ஃப்ரெண்டு ஏப்ரல் ஜூனில் வருவான், அதாவது வருஷம் லீவுக்கு வருவான் சையதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சையது ஏப்ரல் டு ஜூன். காரு 6, இதை வச்சு இந்த க்ளூவில் எடுத்துருங்க. காரு 6 ஜூன் டு செப்டம்பர். சையது ஃப்ரெண்டு. அடுத்து 1919 தான் பால் பண்ணை கால்நடைகள் அப்படிங்கிற
தலைப்பின் கீழே வந்து கால்நடைகளை கணக்கெடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கால்நடைகளை கணக்கெடுத்தாங்க. ஒரு கம்பில் வந்து மாடு கட்டியிருக்கா மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 9 1 9ன்னு இருக்குல்ல, ஒரு கம்பு ஒரு மாடு, ஒரு கம்பு ஒரு மாடு, அதை கணக்கெடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 19. அடுத்து தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியோட கணக்கிடுது. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்புக்கு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுது. யார் மூலம்? மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுது மாவட்ட அளவில். இது மட்டும் இல்லாமல் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையும் அமைச்சகமும் இதுக்கு பயன்படுது. கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளத்துறை போன்றவற்றோட உதவியோட கணக்கெடுப்பு நடத்தினாங்க. புரட்சிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வேளாண்மை சம்மந்தமான புரட்சிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. மஞ்சள் புரட்சின்னா சூரியகாந்தி பூவை ஞாபகத்தில் இருக்கணும். மஞ்சள் அதானே இருக்கும் சூரியகாந்தி. மஞ்சக்காட்டு மைனான்னு ஒரு பாட்டு வரும்ல, மஞ்சக்காட்டு மைனா, அந்த பாட்டில் சூரியகாந்தி பூவை தான் பிரபுதேவா எடுத்து போடுவான். அந்த சூரியகாந்தி பூக்கு நடுவில் கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக கடுகு இருக்கும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீலப்புரட்சி வந்து கடல் மீன், அதனால நீல கலரு. பழுப்பு அப்படின்னா தோல், கொக்கோ இதெல்லாம் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதனால இது மரபுசாரா உற்பத்தி. வெறுமனே மரபுசாரா உற்பத்தி என்ன கலர்னே கேட்டிருந்தாங்க. தங்க நூலிலை புரட்சி வந்து சணல் தான் வந்து தங்க நூல். பொன் வந்து பழம், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர், இதெல்லாம் வந்து பொன் புரட்சி. சாம்பல் புரட்சி வந்து உரங்களை குறிக்கும். சாம்பல்னா உரம். சாம்பல் போட்டு உரம் வளர்ப்பாங்க. இளஞ்சிவப்புகள் என்னென்ன இருக்கும்? வெங்காயம், மருந்து பொருள், இறால். வெங்காயமும் இறாலும் இளஞ்சிவப்பு, மருந்தையும் அதோடு சேர்த்துக்கோங்க. பசுமை வந்து வேளாண்மை புரட்சி. பசுமை புரட்சி வந்து உணவு தானியங்கள் அனைத்துமே வந்து வேளாண்மை. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை மற்றும் கோழி உற்பத்தி, அதான் வந்து வெள்ளி புரட்சி. சிவப்புனா இறைச்சியும் தக்காளியும், ரெண்டுமே சிகப்பு கலரில் இருக்கும். தக்காளி, இறைச்சி ரெண்டும் வந்து சிவப்பு புரட்சி. வட்டம்னா உருளைக்கிழங்கு. வெண்மைனா பால் உற்பத்தி. அழகு 4 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். இந்தியாவில் உள்ள கனிம வளம் மற்றும் அதோடு தொடர்புடைய அமைப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. நிலவியல் கள ஆய்வு, நிலத்தோட பற்றி கள ஆய்வு பண்ணுறது. இந்திய சுரங்க பணியகம் வந்து நாக்பூர். சுரங்கம் நாக்பூர். நாகப்பாம்பு வந்து குழி தோண்டி உள்ளே போகும் அப்படின்னு ஞாபகத்தில், நாகம் வந்து சுரங்கத்துக்குள்ளே போகுது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மையம் வந்து ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிம நிர்வாக பொறுப்பு வந்து சுரங்கப்பணி அமைச்சர்கிட்ட இருக்குது. இதோட வருஷம் 1957. எல்லாத்துக்குமான மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் வந்து 57. 1957 தான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, எஃகு தொழிற்சாலைகளை திட்டமிடுறதும் அதோட வளர்ச்சிக்கும் பங்காற்றுறது. இது சாயில் அப்படிங்கிற இந்திய இரும்பு எஃகு ஆணையம். இரும்பு தாது படிவு, அதோட அளவு கொடுத்துருக்காங்க. மேக்னடைட்டுங்கிறது தான் பெருசு. மேடம் தான் ரொம்ப பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னடைட் வந்து 72. அடுத்து ஹேமடைட் வந்து 69. மேடம் பெருசு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்க ஹேமா வந்து அடுத்த ஸ்டேஜ் 69. கோதை வந்து கொஞ்சம் கம்மி, 3rd பிளேஸு 62. கோதை வந்து 62. கோதைட். அதுக்கு மேலே லைட்டுனா கம்மி தானே. லெமனைட் வந்து 655. அதை வந்து நான் லைட்டுன்னு படிக்கிறேன். 55 தான் ஆவரேஜ், பாதி தான். சிடரைட் வந்து 48. பாதிக்கும் கீழே வந்து சிடரைட். ரொம்ப கம்மி கேட்பாங்க, அதிகம் கேட்பாங்க. சிடரைட் கம்மி, மேக்னடைட் மேடம் வந்து பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 72. இப்போ நாக்பூர் பார்த்தோம் இல்லையா, சுரங்கப்பணித்துறை வந்து நாக்பூர். சுரங்கம் தோண்டி போகும் நாகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது என்னத்தை போய் எடுக்கும்? மேங்கனீஸை தான் எடுக்கும். மோயில் அப்படிங்கிறது வந்து நாக்பூரை தலைமையிடமாக வச்சு இயங்குகிற மேங்கனீஸு நிறுவனம். இதை வந்து மேங்கனீஸு ஓர் இந்தியா லிமிட்டட்னு சொல்லுவோம். இதில் 50% மேங்கனீஸ் உற்பத்தி வந்து நம்ம உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையாக திகழ்கிறது இந்த மோயில். அடுத்து இந்துஸ்தான் தாமிர நிறுவனம். இது வந்து இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. இது எதுக்கு கீழே இயங்குது? சுரங்கப்பணித்துறைக்கு கீழே இயங்குது. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்துஸ்தான் வந்து பொதுப்பணித்துறை நிறுவனம்.
இது எந்த சட்டம்? 1957 சட்டம் இல்லையா சொன்னேன் இல்லையா, அதுக்கு கீழே தான் இது எல்லாமே கொண்டு வராங்க. ராஜஸ்தான் தாமிர நிறுவனம் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். பேக்சைட் பற்றி சொல்லியிருக்காங்க. பேக்சைட்னா என்னன்னு கேட்பாங்க. இது ஒரு அலுமினியத்துலேருந்து வர்ற ஆக்சைடு. அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு தான் பாக்சைட்டு. இது வந்து ஃப்ரெஞ்சு வார்த்தையான லிபாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. லிபாக்ஸுங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது எதுன்னு கேட்கலாம், பாக்சைட்டு. பாக்சைட்டு எங்கேருந்து கிடைக்கிது, எதுலேருந்து வருதுன்னு கேட்கலாம். அது அலுமினியத்தோட ஒரு ஆக்சைடு. லிபாக்ஸு, பாக்சைட்டு. நால்கோ நிறுவனம் பற்றி சொல்கிறாங்க. நேஷ்னல் அலுமினியம்ங்கிறது தான் நால்கோ. இது 1981 தொடங்கினாங்க. 1/9 அதே பேக்லேருந்து வந்தால் 1/8 2 பக்கமும் 2 பேர் நிற்கிறாங்க அலுமினியத்தை எடுக்க. கீழே 98 பேர் இருக்காங்க நடுவில் எடுக்கன்னு ஞாபகம் வைங்க. அதே மாதிரி இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில் அஞ்சூல், டாமன், சோடி போன்ற இடங்களில் இந்த சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே பொதுத்துறை நிறுவனமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. எங்கே ஓடி போய் அஞ்சுவும் டாவும் சோடி சேர்ந்தாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு பேரை மட்டும் கொடுத்து கேட்குறாங்க, அஞ்சுல், டாமன், ஜோடி. இது மூணுத்தில் எதை மேலே நிறுவனம் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்காளம், கொல்கத்தா. மேற்கு வங்காளம், கொல்கத்தா. கரி, கொல்கத்தான்னு ஞாபகம். கரி, கொல்கத்தா. எங்கன்னா மேற்கு வங்காளம். எங்கே கிடைக்குதுன்னு கேட்பாங்க. எங்கே இருக்குது இந்த நிறுவனம்னு கேட்பாங்க. கொல்கத்தா, மேற்கு வங்காளம். அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த அரசு இது வந்து இந்திய அரசுக்கு கீழே தான் செயல்படுது. இதில் வந்து உற்பத்தி, சுத்திகரிப்பு, விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றோட எல்லாத்துக்குமான பொறுப்பாக இந்த அமைப்பு தான் இருக்குது. கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களும் நிலப்பகுதியில் அமைந்திருக்க எண்ணெய் வயல்களும் கொடுத்துருக்காங்க. மும்பை ஹை அப்படிங்கிற எண்ணெய் வயல் வந்து கடற்கரையில் தான் அமைஞ்சிருக்கு. கடலுக்கு நடுவில் 65% அளவுக்கு இங்கேருந்து எண்ணெய் கிடைக்கிது. 2வது பெருசு எதுன்னு கேட்டாங்கன்னா குஜராத். செகண்டு குஜராத்து, ஃபஸ்ட்டு மும்பை. பெஸ்மைன் எண்ணெய் வயல் வந்து மும்பையோட ஹை தென்பகுதியில் தான் இருக்குது. அலியாபெத் அப்படிங்கிறதும் தென்பகுதியில் தான் இருக்குது. அங்கலேஸ்வர் இதெல்லாம் கூட அங்கே தான் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் உட்பகுதியில் இருக்கிற மன்னார் வளைகுடா அப்படிங்கிறதும் கடற்கரையில் இருக்கிற எண்ணெய் வயல் தான். இந்த பக்கம் பாருங்கள், நிலப்பகுதி எண்ணெய் வயல் கொடுத்துருக்காங்க. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடம் வந்து நிலப்பகுதியில் இருக்கிற ஒரு எண்ணெய் வயல். எங்கன்னா திர்ப்கார், சில்காகார் மாவட்டத்தில் இருக்குது. திக்பாய் எண்ணெய் வயலும் வந்து நிலப்பகுதியில் இருக்கிறது தான். நாகர்காட்டியா அப்படிங்கிற எண்ணெய் வயலும் தென்பகுதியில் இருக்கிற தென்மேற்கு பகுதியில் இருக்குது. மோரான் ஹக்ரிஜன் அப்படிங்கிற எண்ணெய் வயலும் நிலத்தில் தான் இருக்குது. இந்த பெயர்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து மாறுபட்டது எதுன்னு கூட கேட்கலாம், இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். நாகர்காட்டியா, மோரான் ஹர்ஜின்னு, திக்பாயி, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இதெல்லாம் வந்து நிலப்பகுதியில் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் உட்பகுதியில் இருக்கிற எண்ணெய் வயல்கள்லாம் கூட கடற்கரையில் உள்ள எண்ணெய் வயல்கள் தான். அகமதாபாத்து, காம்போ அப்படிங்கிற இடத்துல அகமதாபாத், காம்போ, லூபினி இதெல்லாம் வந்து கடற்கரையில் இருக்கிற. சர்மா பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னா மணிப்பூரில் நிலத்தில் இருக்குது. அடுத்து கெயில் நிறுவனம். இது இயற்கை எரிவாயு நிறுவனம், மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுது. இந்த இயற்கை எரிவாயு வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணுறது. ரெண்டுமே வந்து கெயில் நிறுவனம் தான். கெயில்னா கேஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஏனா கேஸு. இதோட தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. கேஸுக்கு தலைமையகம் டெல்லியில் இருக்குது. கெயில் வந்து டெல்லி. ஜெயிலில் வச்சுருக்காங்க. டெல்லி ஜெயிலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎன்ஜி பற்றி கொடுத்துருக்காங்க, அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது மீத்தேன் தான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பெட்ரோல், டீசல், திரவ பெட்ரோல், எரிவாயு ஆகியவற்றுக்கு பதிலாக இதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து காற்றை விட ரொம்ப லேசானது. அதிக வேகமாக பரவும் தன்மை கொண்டதுனால விரைவாக மறைஞ்சிரும். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா புதுடெல்லி, அலகாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்கள்லாம் இதை அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. சிஎன்ஜினா அழுத்தப்பட்ட இயற்கை வாயு. அது வந்து மீத்தேன்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் பற்றி பார்க்கலாம். இது மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்குது. அணுவும் மகாவும் ஃப்ரெண்டு மும்பைக்கு போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்பிசிஎல், அணு மகா ஃப்ரெண்டு மும்பைக்கு போகிறாங்க. அடுத்து வந்து இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் பற்றி கொடுத்துருக்காங்க. நீரை பார்த்தோன்னே நம்ம டார்லிங்னு கூப்பிடுவோம்ல, அதனால் டார்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் நீர்மின் நிலையம் டார்லிங்கு 1897. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் வந்து ஃபரிதாபாத்தில் இருக்குது. நீர் இல்லைன்னா நம்ம பரிதாபமாக ஆகிடுவோம். அதனால் நீர்மின் சக்தி வேணும். அதனால் பரிதாபம் ஆகாமல் இருக்கணும். இந்தியாவில் அதிக அளவு காற்றாலை கொண்ட மாவட்டம் வந்து
கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் எந்த பகுதின்னு கேட்பாங்க. முப்பந்தல் பெருங்குடி. 3 பந்தல் போட்டு பெருங்குடியாக இருந்தாலும் காற்றாலையை போட்டால் வீசிடும், காற்று வீசும். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் வந்து டெல்லியை தலைமையிடமாக கொண்டு உள்ளது. அடுத்து காற்றாலை நிறுவனம், தேசிய காற்றாலை நிறுவனம் வந்து சென்னையில் இருக்குது. எப்போ தொடங்கினாங்கன்னா 1998. இது ஒரு தன்னாட்சி நிறுவனம். இது எதுக்கு கீழே இயங்குதுன்னு கேட்பாங்க. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழே தான் இதை ஏற்படுத்தினாங்க. இதனோட பணிகள் வந்து காற்று வளத்தை மதிப்பீடு செஞ்சு சான்று அளிக்கிறது தான் இதோட வேலை. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை வந்து 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ஃபோர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. ஃபோர்ட் கிளாஸ்டர் 1818. 1919ங்கிறது நம்ம என்ன செஞ்சோம், கால்நடை கணக்கெடுப்பு தொடங்கினாங்க. 1919 ஒரு மாடு கட்டியிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பருத்தி இலையிலேருந்து விதைகளை பிரிக்கிற முறைக்கு வந்து ஜின்னிங் என்று பெயர். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே. விதைகளை பிரிக்கிறதுக்கான முறை வந்து ஜின்னிங். தேசிய சணல் வாரிய தலைமையகம் கொல்கத்தா. இது கொல்கத்தாவில் இருக்குது. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னா பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்டது. இந்த நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தால் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் எப்போ தொடங்கப்பட்டுச்சு, 1983ஆம் ஆண்டு தொடங்குச்சு. பெங்களூர் போனால் நல்ல பட்டு புடவை கட்டிட்டு தான் போகணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்களூர் தான் வந்து தலைமையகம். இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழே நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்டது தான் கைத்தறி. வர்த்தகத்துறை, கைத்தறி. இந்த அலுவலகம் தற்போது ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே புதுடில்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டிருக்கு. புதுடில்லியில் உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டிருக்கிறது எது? கைத்தறி. உத்தியோகம் வேணும்னா கைத்தறி கொண்டுணும். உத்தியோகம் கைத்தறி. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள செராப்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. 1818ங்கிறது நெசவாலை, 1812ங்கிறது காகித தொழிற்சாலை. எங்கே? மேற்கு வங்காளம், செராப்பூர். காகிதத்தை சேர்த்து வைக்கணும், பணம் தானே காகிதம், அதை சேர்த்து வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலயம் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மத்தியில் தான் இருந்து தேசிய செய்தியும் நோட்டு, காகித நோட்டு, பணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே மத்தியிலேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகுது. பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகரில் தான் வந்து செய்தியும் காகிதமும் கிடைக்குது. நேபா நகரில் செய்தியும் பணமும் கிடைக்குது. இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மத்தியில் இருக்குது காகிதமும் செய்திகளும், எங்கே பார்த்தாலும் பரவுது. அடுத்து இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தியை பற்றி சொல்கிறாங்க. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை வந்து முதல்ல 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவாவில் அமைக்கப்பட்டது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை ஃபஸ்ட்டு 1830 போர்ட்டோ நோவா. சரி, எந்தெந்த தொழிற்சாலைகள், இரும்பு எஃகு தொழிற்சாலை சார்ந்த தொழில்கள்லாம் எங்கெங்கே இருக்குது, என்ன அதில் உற்பத்தி பொருளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டாட்டா வந்து என்ன சொல்கிறாரு, ஜாம்ஷெட் ஜார்க்கண்டு 1907 தேனிரும்பு மட்டும்தான் தயார் பண்ணாங்க. எங்கோ டாட்டா இரும்பில். அடுத்து இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஃபரன்பூர் ஹீராப்பூர் குல்டி. இது 1972. அடுத்து வந்து விஸ்வேஸ்வரய்யா வந்து பத்ராவதி கர்நாடகா. இங்கே வந்து கடல் பாசி எஃகுலாம் கிடைக்குது. 1923. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து ரஷ்யா தொழில்நுட்பத்தோடு செய்கிறாங்க. பிலாய் சத்தீஸ்கரில் 1957. இங்கே என்னென்ன பொருள் கிடைக்குதுன்னு கேட்பாங்க. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கே ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணம் கிடைக்கிது. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து ரூர்கேலா, ஒடிசாவில். இங்கே வந்து வெப்பம் மற்றும் குளிர் உருளை தகடுகள், முலாம் பூசப்பட்ட தகடுகள்லாம் இங்கே கிடைக்கிது. ரயில்வே பொருட்கள் வந்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனத்தில் கிடைக்கிது. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்து தொழில்நுட்பத்தோடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. துர்காப்பூர், மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எது உதவியோட? இங்கிலாந்து தொழில்நுட்ப உதவியோட. இதே ரஷ்யா உதவியோட எங்கே இருக்குது அப்படின்னாக்கா பிலாய் சத்தீஸ்கரில். இங்கிலாந்து உதவியோட வந்து துர்காப்பூர், மேற்கு வங்காளத்தில் 1959. உலோக கலவை, கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்கள் இது எல்லாமே அங்கே தான் கிடங்குது. அடுத்து இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் வந்து ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தோட பொஹாரா, ஜார்க்கண்ட்லேயும் இருக்குது. ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தோட பொஹாரா, பிராஷ்காலையும் இருக்குது. பிலாயிலையும் ரஷ்யா உதவியோடு தான் இருக்குது. இது 1972. இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகங்கள்லாம் வந்து
இந்த இந்துஸ்தான் நிறுவனம் பொராக்கோ ஜார்க்கண்டில் தான் இருக்குது. அடுத்து சேலம் பற்றி கேட்பாங்க. 1982 சேலம் தமிழ்நாடு. இது வந்து எஃகு ஆலை. இங்கே என்ன கிடைக்குதுன்னா துருப்பிடிக்காத இரும்பு கிடைக்குது. இதை வச்சே கேள்வி கேட்கலாம், துருப்பிடிக்காத இரும்பு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது. சேலம் தமிழ்நாட்டில் வந்து துருப்பிடிக்காத இரும்பு. அதேமாதிரி விஜயநகர் வந்து 1994 நீண்ட பட்டை. விசாகப்பட்டினம் வந்து வெப்ப உலோகம். அடுத்து பிரதான வாகன தொழிற்சாலைகளுக்கு அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிறதுனால இதை என்னென்னு சொல்கிறோம், ஆசியாவின் டெட்ராய். சென்னை தான் வந்து ஆசியாவோட டெட்ராய்ன்னு அழைக்கப்படுது. ரீசன் என்னென்னா பிரதான தொழிற்சாலை சார்ந்த எல்லா ஆலைகளும் இதை சுற்றி தான் இருக்குது. அதனால ஆசியாவின் டெட்ராய் வந்து சென்னை. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டத்துக்கு பேர் தான் மேக் இன் இண்டியா. மேக் இன் இண்டியா எப்போ தொடங்கினாங்கன்னா 2014 தொடங்கினாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு. இதோட நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. இந்தியாவை ஒரு சிறந்த உற்பத்தி மையமாக மாற்றுறது தான் மேக் இன் இண்டியாவோட நோக்கம். அடுத்து இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இதில் பாக்ஸ் மட்டும் முக்கியம் இல்லைங்க, பாக்ஸுக்குள்ளே மற்ற எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது 1872 மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான மக்கள் தொகை எப்போன்னு கேட்டாங்கன்னா 1881. 2 பக்கமும் 2 பேர் ஒன்று நின்றுக்கிட்டு நடுவில் 8 பேராக கவுண்ட் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக மேற்கொள்ளப்பட்டது எப்போன்னா 2011. இது எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்பாங்க. 15வது மக்கள் தொகை. ஃபஸ்ட்டு 72, 15வது வந்து 2011. எப்போவுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆண்களுக்கு அது என்னது பெண்களுக்கு சாதகமாக இல்லை, ஏன்னு கேட்டிருப்பாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி இந்தியாவில் பாலின விகிதம் வந்து 940 தான். அதாவது 1000 பெண்களுக்கு இந்தியாவோட சராசரி பெண்கள் பார்த்திங்கன்னா 940 பேர் தான் இருக்காங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 நிறுவப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே நடக்குது. அதான் டோல்கேட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1995. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற ஆணையம். ஷெர்ஷா சூர் பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்துறதுக்காக ரோடு போட்டார். எங்கேருந்து எங்கன்னா சாகி சாலையிலேருந்து சிந்து பள்ளத்தாக்குலேருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வர. இது பேர் வந்து சாகி சாலை. சிந்து பள்ளத்தாக்குலேருந்து சோனார் பள்ளத்தாக்கு வர. கொல்கத்தாவிலேருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலையை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் என்னன்னு சொன்னாங்க, கிராண்ட் சாலைன்னு சொன்னாங்க. மாற்றம் செய்யப்பட்டு இந்த சாலை இப்போ அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தா வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. கிராண்ட் சாலைன்னு சொன்னது யார், ஆங்கிலேயர்கள். இது எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவிலேருந்து பெர்ஷாவர் வரை இருக்குது இந்த சாலை. போட்டதானா ஷெர்ஷா சூர். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து தொடங்கப்பட்டது எப்போன்னா 1925. புறநகர் தொடங்கினதுக்கு நான் இப்போது 100ஆண்டு விழாவே கொண்டாடணும். 2025 நம்ம வந்துட்டோம். தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னா காந்திமன் அதிவிரைவு வண்டி. இந்தியாவின் மிக வேகமான ரயில் வண்டி வந்து இதான். இந்த ரயில் வண்டி வந்து புதுடில்லியும் ஆக்ராவையும் இணைக்குது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம். காந்திமன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு. காந்திமன் 160 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா புறநகர் ஸ்டார்ட் பண்ணது 1925. நீங்கள் இதை படிக்கும்போது மேப்பை வச்சுட்டு படிக்கலாம். இல்லை மேப்பை நிறையா தடவை படிச்சிருந்தீங்கன்னா கூட இதை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். வடக்க இருக்கிறது புதுடில்லி, அதனால வடக்கு ரயில்வே புதுடில்லி. வடமேற்கில் ஜெய் இருக்கார். வட மத்தியில் வந்து அழகாக இருக்கும். வட மத்தியில் அழகாக இருக்கும். வடக்கு மத்தியில் ஓட்டம் இருக்கும்ல, அது அழகாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்கு வந்து கோராக்பூர். வடகிழக்கு எல்லை வந்து கவுஹாத்தி. கிழக்கு வந்து கொல்கத்தா. கோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை தான் வந்து புவனா. கிழக்கு கடற்கரையில் யார் இருப்பா, புவனா இருப்பா. அடுத்து கிழக்கு மத்திய வந்து ஜெஷிப்பூர். மேற்கு மத்திய வந்து ஜபல்பூர். அடுத்து மத்தியில் யார் இருப்பானாக்கா சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. மத்திய ரயில்வே மும்பை, சிவாஜி. மேற்கு ரயில்வே மும்பை தான், சர்கட். தெற்கு ரயில்வே வந்து சென்னை. தென்னக ரயில்வே சென்னை. தென் மத்திய அப்படின்னா செகந்திராபாத். தென் கிழக்கு கொல்கத்தா. தென் மேற்கு வந்து ஹிப்ளி. கொல்கத்தா 2 தடவை வருது, மும்பையும் 2 தடவை வருது. தென்மேற்கு ரயில்வே வந்து ஹிப்ளி. தென் கிழக்கு மத்திய ரயில்வே ஃபிலான்பூர். தென் கிழக்கு வந்து ஃபிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே எதுனா நவி மும்பை. மத்திய தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தான் 6வது லெசனு. இதில் மறுசீரமைப்பு சட்டம் கொடுத்துருக்காங்க. 1956 தான் வந்து மறுசீரமைப்பு. 5-6 சீர்திருத்திட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின். அடுத்து
சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்தை தான் பிரிக்காமல் இருக்காங்க. ஏன்னா பிரிக்க முடியல. சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி பிரிக்க முடிஞ்சால் இதையும் பிரிச்சிருப்பாங்க. பிரிக்கப்படாத மாவட்டம் எதுன்னு கேட்கலாம். சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. கன்னியாகுமரி இந்த கடல் பக்கத்தில் இருக்குது. சென்னையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீலகிரியையும் மலையாக இருக்குது, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு தான். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரமான சிகரங்கள் கொடுத்துருக்காங்க. இதை மாறுபட்டது எதுன்னு கூட கேட்கலாம். தொட்டபெட்டா, முக்குருத்தி, வத்ராவத், பெருமாள், கோட்டை, பகாசுரா இவங்கெல்லாம் மேற்கு இருக்காங்க. தொட்டபெட்டா தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. கம்மியான உயரம் எதுனா பகாசுரா. தொட்டபெட்டா 2637. செகண்ட் பிளேஸ் எதுனா முக்குருத்தி. தொட்டபெட்டா, முக்குருத்தி, வத்ராவல், பெருமாள், கோட்டை, பகசுரா இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. கிழக்கு தொடர்ச்சி மலை என்னென்னா சோளக்கரடு, பழமலை, உருகமலை, குட்டிராயன், முகனூர், வலசமலை இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சோளக்காடு தான் கிழக்க, வலசமலையும் கிழக்க தான் இருக்குது. அதில் ஒன்று கொடுத்துட்டு இதில் ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த மலைகள் இருக்குது. கோயம்புத்தூர் போனால் மருந்து வாங்கிக்கிட்டு வெள்ளி வாங்கிக்கிட்டு ஆனையில் ஏறி சுற்றி பார்க்கலாம். கோயம்புத்தூரில் தர்மமாக பூரியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தீர்த்தமும் வத்தலும் கிடைக்கும். அதை சாப்பிட்டு சித்தமடையலாம். தித்தேரி. திண்டுக்கல் பழனி போனால் பஞ்சாமிர்தம் கிடைக்குமா? இல்லை கல் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடைக்கானல். திண்டுக்கல், கொடைக்கானல். ஈரோடில் சென்னிமலையும் சிவன் மலையும் இருக்குது. திருப்பத்தூரில் ஏலகிரி. திரும்பி பார்த்தா ஏலம் விடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்காசி பொதிகை மலை. தென்காசி பொதிகை மலை. வேல் கொடுத்தா வேலை வாங்கினா ஜவ்வாதும் ரத்தனமும் கிடைக்கும். நாமக்கல் கொல்லிமலை. கொல்லி. சேலம் சேர்த்து வச்சு சேலத்துக்கு போகணும். கஞ்சாலாம் வாங்கக்கூடாது, சுண்ணாம்பும் வாங்கக்கூடாது. சேலம் சேர்வராயன். சே. கள்ளக்குறிச்சி கல்வராயன். இந்த கல்லுக்கு அந்த கல் வரும். விழுப்புரம் செஞ்சி. விழுப்புரம் போனால் செஞ்சிருவாங்க. விழுப்புரம் செஞ்சி. பெரம்பலூர் பச்சை மலை. பெரம்பலூர் பச்சை. கன்னியாகுமரி மருதுவாள் மலை. மறுபடியும் நம்ம வாழணுன்னா கன்னியாகுமரிக்கு போகணும். மருதுவாள் மலை. திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை. அடுத்து நீலகிரி நீலகிரி மலை தான். அடுத்து பாம்பன் முயல் தீவு, குருசனடை நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவு பாறை இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற தீவுகள். பாம்பன் முயல் தீவு, குருசடை நல்லத்தண்ணி தீவு, ஸ்ரீரங்கமும் ஒரு தீவு. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நீர்வீழ்ச்சி. தர்மம் பண்ணால் ஓகே. திருநெல்வேலிக்கு போனால் கல்யாண தீர்த்தம் கிடைக்கும். தென்காசி குற்றாலம். தேனி கடிச்சா சுருளாக ஆகிடும், கும்முன்னு கத்துவோம். அடுத்து நாமக்கல் ஆகாயகங்கை. நாமம் போட்டால் ஆகாயத்துக்கு போகலாம். நீலகிரி கேத்ரினும் பைக்காராவும். சேலம் போனால் கில்லுவாங்க, கிள்ளியூர். விருது கிடைச்சா ஐயின்னு கத்துவோம். அதே மாதிரி கோயம்புத்தூரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். திருப்பத்தூர் திருமூர்த்தி. மதுரை குட்லாடம்பட்டி. கன்னியாகுமரியில் 3 இருக்குது. திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை இதெல்லாம் கன்னியாகுமரியில் இருக்குது. சேலம் கிள்ளியூர். விருது கிடைச்சா ஐன்னு கத்துவாங்க, விருதுநகர். சேலம் கிள்ளியூர் இல்லைன்னா சேலை கட்டினா கிள்ளுவாங்க, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலகிரியில் 2 பேர் இருக்காங்க, கேத்ரின், பைக்காரா. நீலகிரி நீளமாக, கேத்ரின் பை வச்சுருந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பத்தூர் திருமூர்த்தி. ரெண்டுமே திருன்னு வருது. திருமூர்த்தி அருவி திருப்பத்தூரில் இருக்குது. நீலகிரி கேத்ரின், பைக்காரா. கேத்ரின் நீளமாக பை வச்சுருந்தா. நாமம் போட்டால் ஆகாயத்துக்கு போகலாம், ஆகாய கங்கை. தேனி கடிச்சா கும்முன்னு கத்துவோம், சுருளாக ஆகிடும். தேனி கும்பக்கரை சுருளி அருவி. திருநெல்வேலியில் தான் கல்யாண தீர்த்தம் இருக்குது. திருங்கிறதே கல்யாணம் தானே, திருக்கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மம் பண்ணால் நீங்கள் ஓகே தான். தருமபுரி, ஒகேனக்கல். தமிழ்நாட்டில் இருக்கிற பருவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. குளிர்காலம், கோடைக்காலம். குளிர்காலம் இப்போது ஜனவரி டு பிப்ரவரியா. கோடை மார்ச் டு மே. தென்மேற்கு ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு அக்டோபர் டு டிசம்பர். வடகிழக்கு தான் கேட்பாங்க, அக்டோபர் டு டிசம்பர். அதே தென் கேட்டாங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். வால்பாறைக்கு அருகில் இருக்கிற சின்ன கல்லார் அப்படிங்கிற ஊர் தான் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி. தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெற பகுதி கேட்டாங்கன்னா சின்ன கல்லாறு. இந்தியாவில் கேட்டாங்கன்னா முன்சின்ராம் பார்த்தோம். இது இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குது? சின்ன கல்லார் 3வது இடத்துல இருக்குது. புரியுதா? இந்தியாவில் 3வது இடம், தமிழ்நாட்டில் சின்ன கல்லார் தான் முதல் இடம். பிச்சாவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது கடலூர் மாவட்டம், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. 1100 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்குது. இது உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. உலகத்திலேயே 2வது பெரிய சதுப்பு நிலக்காடு எதுனா நம்ம சிதம்பரத்துக்கிட்ட இருக்கிற
பிச்சாவரம் காடு தான். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, அவினாசிங்கிற மரமும் ரைசோபோரா அப்படிங்கிற மரமும் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து மணல் திட்டுக்களாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸு. கடல் அலை உள்ளே வராமல் இருக்குது. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு கொடுத்துருக்காங்க. கடல் அலைகளை புயல் ஏற்படாமல் பாதுகாக்குது. கடல் அலைகள் ஊருக்குள்ளே வராமல் தடுக்குது. கடற்கரை பகுதிகளையும் பாதுகாக்குது. மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளாக மூடாமல் தடுக்குது. 3 உயிர்கோள பெட்டகங்கள் கொடுத்துருக்காங்க. நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை. இது 3மே வந்து உயிர்கோள பெட்டகம், அதாவது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். இதை வந்து பார்க்க முடியாது நம்ம போய். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈரோடு. முதல்ல தருமபுரி தான் இருந்துச்சு, இப்போ மாறிடுச்சு. ஈரோடு 2295, கோயம்புத்தூர் 1985. பார்த்திங்களா, தருமபுரி கடைசியாக போயிடுச்சு. 1702 தான் இருக்குது தருமபுரியில். ஃபஸ்ட்டு 3000 இருந்துச்சு தருமபுரியில். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு காடுகள் அதிகமாக இருக்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா ஈரோடு. அங்கே மட்டும்தான் இருக்கும், நிறைய காடு இருக்கும். ஈரோடு 2295 தமிழ்நாட்டில். கம்மியான காடு இருக்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா தருமபுரி. தமிழ்நாடு மானுட புவியியல். இதில் சொர்ணவாரி பயிரும் சம்பா பயிரும் கொடுத்துருக்காங்க. சம்பா அடுத்து நரவை பயிர். நரவை வந்து நவம்பரில் வரும். சொர்ணவாரி அப்படின்னா சித்திரை பட்டம், சித்திரைன்னு. சம்பாங்கிறத ஆடிப்பட்டம்னு சொல்கிறாங்க. நரவை வந்து நவம்பர் டு டிசம்பர். சொர்ணவாரிங்கிறது ஏப்ரல் டு மே. சித்திரைன்னு கொடுத்துட்டாங்க, அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சொர்ணவாரி சித்திரை, ஏப்ரல் டு மே. சம்பாங்கிறது ஆடிப்பட்டம். ஆடிங்கும் போதே உங்களுக்கு வந்துடும் ஜூலை டு ஆகஸ்ட்டு. சொர்ணவாரி சித்திரை. நவரைங்கிறது நவம்பர். அதை வச்சு பார்த்துக்கோங்க. அந்த சொர்ணவாரியில் தான் வந்து பருத்தியும் திணையும் பயிரிடுறாங்க. அதே நவரையில் வந்து நவம்பரில் வந்து பழம், காய்கறி, வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாம் கிடைக்கும் நவரையில். சம்பாவில் வந்து நெல், கரும்பு மட்டும்தான் கிடைக்கும் சம்பா பயிர். ஓகேவா. அடுத்து தீவிர தன்னிறைவு வேளாண்மை எங்கெல்லாம்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும், ஒரு சில இடத்த தவிர எல்லா இடத்துலையும் என்ன வேளாண்மை தான்? தீவிர தன்னிறைவு வேளாண்மை. தோட்ட வேளாண்மை எங்கன்னு கேட்டாங்கன்னா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில் தோட்டம் வச்சுருக்காங்க. கலப்பு வேளாண்மை எங்கன்னு கேட்டாங்கன்னா காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில். இது கண்டிப்பாக கேட்பாங்க, மேலோட்டமாக இருக்குதுன்னு விட்டுறாதீங்க. கலப்பு வேளாண்மை காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகை. தோட்ட வேளாண்மைனா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில். அடுத்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எதுக்கு கீழே செயல்படுது அப்படின்னா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம். நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனம். இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது, ஆடுதுறை அப்படிங்கிற இடத்துல. எப்போ தொடங்கினாங்கன்னா 1985 தொடங்கினாங்க. ஏப்ரல் மாதம் தொடங்கியிருக்கு. இந்நிறுவனம் இந்த பகுதியில் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிக்கு தேவையான உதவியை செய்யுது. நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது? தஞ்சாவூர் ஆடுதுறையில். தொடங்கப்பட்டது 1985. இந்தியா 2018 ஆண்டை திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரிக்குது. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் வந்து எந்த ஆண்டு? 2023 ஆண்டை சர்வதேச திணைப்பயிர் ஆண்டாக அனுசரிக்குது. அடுத்து 2வது பசுமை புரட்சின்னு எதை சொல்கிறாங்கன்னா இயற்கை வேளாண்மையை தான் சொல்கிறாங்க. செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, தாவர வளர்ச்சியை சீராக்கி, செயற்கை உரம் பூச்சிக்கொல்லியெல்லாம் தடுத்துட்டு தாவர வளர்ச்சியை சீராக்கி கால்நடை தீவன கலப்புகளாமையும் பயன்படுத்தாமல் இவ்வகை விவசாயத்தை பயிர் சுழற்சி முறையில் செஞ்சு பயிர் கழிவுகள்லேருந்தே நம்ம விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள்லாம் எடுத்துகிட்டு உரங்களெல்லாம் தூக்கிட்டு மண் வளத்தை பாதுகாக்கிறது தான் வந்து இந்த 2வது பசுமை புரட்சி. இந்த முறையை சில விவசாயிகள் தான் பின்பற்றுறாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இயற்கை வேளாண்மையை வந்து 2வது பசுமை புரட்சின்னு சொல்கிறாங்க. இதை கருமை வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. டான் டீ பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்ன டான் டீ? இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலையும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலையும் முன்னணியில் இருக்கிறது தான் இந்த டான் டீ. இது வந்து தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகத்தில் இருக்குது. இந்த நிறுவனம் வந்து தேயிலை பயிரிடும் பரப்பு எவ்வளோ அப்படின்னா 4500 ஹெக்டரில் இருக்குது. டான்டீனா கருப்பு மற்றும் கலப்பு தேயிலை உற்பத்தி. இதில் இயற்கை வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எதுக்குன்னா இயற்கை உரங்களை மேம்படுத்துறதுக்கும் அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் இந்த திட்டம். எப்படிலாம் மறுசுழற்சி செய்யலாம், உயிரி உரங்களை எப்படிலாம் உற்பத்தி பண்ணலாம், பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்யவும் தொழிற்கூடம், மாநிலத்தில் நிதி உதவி,
அளிக்கிறது, தர மேம்பாடு, வளர்ச்சி தர்றது, இதை பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை தான் கொடுத்துருக்காங்க. செய்கிறது நம்ம தேசிய ஆணையம், தேசிய இயற்கை கருமி வேளாண்மை திட்டம் தான் இதோட பேர். இது வந்து இயற்கை வளத்தை அதிகப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யுது. அடுத்து ஆவின் நிறுவனம் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கமாக புதிய அமைப்பாக பதிவு பண்ணாங்க. ஆனால் எல்லாரையும் எப்படி கூப்பிட்றாங்க? ஆவின்னு தான் கூப்பிட்றாங்க. இது பேர் என்ன? ஆக்சுவலாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம், உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். இதுக்கு முன்னாடி பேர் தான் வந்து கழகம், பால் வளர்ச்சி கழகம். கழகமாக இருந்தது சங்கமாக மாறுது. ஆனால் நாம் கூப்பிட்றது ஆவின்னு தான் நாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீர் ஆதாரங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆற்று வடிநிலம் 17, நீர்த்தேக்கம் 81, ஏரிகள் வந்து 41,127, ஆழ்துளை கிணறு வந்து 4,98,000, திறந்த வெளி கிணறுகள் வந்து 15 லட்சம். மொத்தம் பார்த்திங்கன்னா 20 கோடிக்கு மேலே வருது. யாராவது ஞாபகம் வச்சுருந்தா கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்து புவியியல் குறியீடு. ஒவ்வொரு ஏரியாலையும் அங்கே சிறப்பாக இருக்கிறத புவிசார் குறியீடு அப்படின்னு ஒன்று வாங்குகிறாங்க. அது எந்தெந்த ஊரில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆரணி அப்படின்னா பட்டு. இந்த குறியீடு வாங்கிறதுனால அதை யாரும் எடுத்து பயன்படுத்த முடியாது. நான் தான் ஒரிஜினல்னு சொல்லிட்டு வர முடியாது. அதுக்காக ஆரணி பட்டு, காஞ்சிபுரமும் பட்டு. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற எந்திரமும் கோராப்பட்டம், கோயம்புத்தூர் கோராப்பட்டு சேலை. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஓவியம், கலைநயம் மிக்க தட்டுகள், தலையாட்டி பொம்மை, வீணை. நாகர்கோயிலில் கோயில் நகை கோவிலே வச்சுருக்காங்க. அடுத்து ஈரோடு மஞ்சள், சேலம் வந்து வெண்பட்டு, பவானி வந்து போர்வை, மதுரை சுங்குடி சேலை, சுவாமி மலை வந்து வெங்கல சிலைகள். மதுரையில் சுங்குடி சேலை, சுவாமி மலையில் வெங்கல சிலை. அதே கோயில் நகை எங்கே? நாகர்கோயிலில். நாச்சியார் கோயிலில் குத்து விளக்கு, பத்தமடப்பாய், நீலகிரி பாரம்பரிய பூத்தையல் வாங்கியிருக்காங்க. நீலகிரியில் பூத்தையல். மகாபலிபுரம் வந்து கற்சிற்பங்கள். சிறுமலையில் வந்து மலைவாழை, சிறுமலை மலைவாழை. ஈத்தாமொழியில் வந்து தேங்காய் வாங்கியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து டைட்டில் பூங்கா பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான அசண்டாஸு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளையும் கொடுக்குது. மகேந்திரா உலக பூங்கா, உலக நகரம், சிறப்பு பொருளாதார மண்டலம், டைட்டில் 2, டைட்டில் 3, கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதாரம். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் என்னென்னா 44. இது வந்து ஓசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஓசூர்லேருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வருது. ஓசூர் டு கன்னியாகுமரி. அடுத்து வந்து 627.2 கிலோமீட்டர் தூரம் இது இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்? 627.2 கிலோமீட்டர் தூரம். தமிழ்நாட்டில் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு கேட்பாங்க. 785. N785 தான் வந்து NH. 785 தான் வந்து குறைஞ்ச தூரம். எங்கன்னாக்கா மதுரையிலேருந்து துவரங்குறிச்சி வரைக்கும். குறைஞ்சது வந்து மதுரை டு துவரங்குறிச்சி, நீளமானது வந்து ஓசூர் டு கன்னியாகுமரி. நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 44 தான் அதிகம், 785 வந்து கம்மி. அதிகமான நம்பர் கம்மினும் கம்மியான நம்பர் அதிகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அஞ்சலக மாவட்டத்தோட தலைமையகம் கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸோட ஹெட் எங்கன்னு? சென்னைக்கு சென்னையே தான் ஹெட்டு. மேற்கு மண்டலம்னா கோயம்புத்தூர், மத்திய மண்டலம்னா திருச்சி, தெற்கு மண்டலம்னா மதுரை. அதாவது இதையும் நீங்கள் மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மெமரி ஆகும். சென்னைக்கு சென்னை, மேற்குக்கு கோயம்புத்தூர். அடுத்து தமிழ்நாட்டோட முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் கொடுத்துருக்காங்க. வேளாண் பொருட்கள், தோல் பொருள், ரத்தின கற்கள் மற்றும் நகைகள், ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. வேளாண்மையில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, வாசனை பொருள், காய்கறி, புகையிலை, தானியம் இதெல்லாம். தோல்னு பார்த்திங்கன்னா பை, பணப்பை, கைப்பை, இடுப்பு கச்சை, அதாவது பெல்ட்டு அதெல்லாம். ரத்தின கற்கள்னு பார்த்திங்கன்னா முத்து, தங்க நகை, கலை அலங்காரம் இதெல்லாம். ரசாயன பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரப்பர், கண்ணாடி, காகிதம் இது எல்லாமே வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதோட இந்த பதிவு முடியுது. புவியியலில் இருக்க அனைத்து பாக்ஸ் கொஷினும் இதில் இருக்குது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நினைவில் நிற்கிற மாதிரி திரும்ப திரும்ப படிங்க, எழுதி பாருங்கள், கொஷின் எடுங்க, யாரையாவது கேள்வி கேளுங்க. தொடர்ந்து படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.